அனைவருக்கும் வணக்கம். வாயைத் திறந்து பேச மாட்டேன்டே சொல்லி கிடந்தீங்க. கடைசியில் மனுஷனை பேசுன உடனே சட்டசபையை விட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 70 வருஷமாக கட்சி நடத்தினவங்க இவர் பேசுகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேச முடியல உங்களால். ஏன்னா நீங்கள் செஞ்ச ஊழல் ஓடித்தான் ஆகணும். என்னைக்கு நீங்கள் திருப்புறங்குன்ற மலையில் தீவை ஏற்ற விடலையோ அன்னைக்கே உங்களுக்கு சனியை சடை போட்டுட்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும். மக்களும் உங்களை தூக்கி ஓரமாக போட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய கட்சியை ஈஸியாக நேற்று விஜய் தூக்கி போட்டாருன்னா அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் கெடுதல் பண்ணியிருக்கீங்க. தெரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, மக்கள் சக்தியை மகேசன் சக்தி அப்படின்ட்டு விஜயகாந்த் சொல்லுவார். மக்கள் பார்த்து நினச்சிட்டா எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க. திருப்புறங்குன்ற மலையில் தீப ஏற்ற விட்டுருந்தா நேரம் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. ஏதோ கிறிஸ்டினு முஸ்லீமு இந்துக்கெல்லாம் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துனீங்க. அந்த முருகனே ஒரு நாடகத்தை நடத்தி உங்களை வெளியேற்றிட்டார். அவர் தான் ஓட விட்டாருன்னு சொன்னால் கடைசியில் சட்டசபையில் எந்திரிச்சு ஓடுறீங்களே. பேசுன்னு சொல்லி பேச விட்டவொன்னே ஓடியே போயிட்டீங்க. சிங்கம் மாதிரி இருந்த ஆளை ஒரு விஜய் விரட்டிட்டார். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? யாராக இருந்தாலும் சரிதான். திருப்புறங்குன்றத்துக்கு யார் துரோகம் நினச்சாலும் அவங்க நிலச்சி நிற்க மாட்டாங்க. எத்தனை கோயிலை இடிச்சிங்க. இப்பையும் சொல்கிறேன், விஜய்க்கும் அதே தான். திருப்புறங்குன்றத்தில் தீபயத்தை விடலைண்டா அடுத்த 5 வருஷத்தில் அவரும் ஓடத்தான் செய்வார். இதில் மாற்றம் எதுவும் கிடையாது. இந்து மக்களை யார் வந்துச்சாலும் அவங்களும் ஓடத்தான் செய்வாங்க. எல்லா மக்களையும் சமம் உண்டு ஒரே நிலைமையில் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க வாயெல்லாம் கொஞ்சம் அடக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் அடக்கணும். அதெல்லாம் கண்டிஷன் பண்ணணும். வாய் ஓவராக இருக்குது. தலை மட்டும்தான் ஆடணும், வாழை ஆடக்கூடாது. இதுதான் முதலமைச்சரோட என்னுடைய வேண்டுகோள். வரட்டுங்களா?